அதனால அவன் தன் வாழ்விடத்தை தற்காக்க போராடினான். முதலில் என்ன போராடினான்? விளக்கமாறு, கட்டை, செருப்பு அதை வச்சு போராடினான். அதான் அவன்கிட்ட இருந்தது. தன்னிடத்தில் இருந்ததை வைத்து கிளர்ச்சி செய்தான். ஒரே கேள்விதான் என் அன்பு மக்களே. பிறகு அவர்களிடத்திலே ஆயுதங்கள் எப்படி போனது? கையளித்தது யார்? அதான் கேள்வி. தன் மண்ணை காக்க, தன் நிலத்தை காக்க, தன் நிலத்தின் வளத்தை காக்க, தன் வாழ்விடத்தை காக்க போராடியவன் எப்படி குற்றவாளியாக ஆனான்? எப்படி மாவோயிஸ்டா ஆனான்? இதுதான் கேள்வி. இது அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் தங்கள் உரிமைக்காக தங்கள் வாழ்நிலத்தை, நிலத்தை, வாழ்விடத்தை பாதுகாக்க போராடிய எல்லோருக்கும் சுமத்தப்பட்ட பாலிச்சொல் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், டெரரிஸ்டுகள், நக்சல்கள், மாவோயிஸ்டுகள். இதுதான். அப்படித்தான் ஈழ தாயகத்தில் நாமும் சுமத்தப்பட்டோம். பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று. இன்றும் இங்கே பெரும்பாலானோர் உங்கள் பிள்ளைகள் எங்களை பழி சுமத்துவது மொழி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், சாவனிஸ்டுகள் இப்படிதான் பேசுவாங்க.